பூபதி ஜான்சன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி புரிந்து இந்த பரஸ்பரமான விமர்சனம்ங்கிறதை தாண்டி வார்த்தை வலுக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. திருநாவுக்கரசு அவர்கள் கூட, முன்னாள் எம்பி அவர்கள் கூட சொல்லும்போது, நீங்கள் திமுக காரங்க காங்கிரஸ்காரங்க இப்படி நீ விமர்சனம் பண்ணீங்கன்னா, இப்படி ரொம்ப அவதூறாக விமர்சனம் பண்ணிங்கன்னா அவங்க திருப்பி பதிலுக்கு விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க, 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இதில் 2 விதத்தில் பார்க்கணுங்க. அரசியல் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய கோட்பாடு தான், நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அப்போ அந்த புள்ளியிலிருந்து தான் விவாதம் வரணும், தொடங்கணும். இப்போ திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது, காங்கிரஸ் என்ன சொல்லுது, தூக்கி சுமந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ திருநாவுக்கரசு சார் சொல்கிறது கரெக்டு தான். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அடுத்த குற்றச்சாட்டு அவங்க தொடர்ச்சி வைப்பாங்க. அப்போ கிளறும் போது ஒவ்வொன்றா கிளறிக்கிட்டே இருப்பாங்க. இது யாருக்கு லாபம்னா பிஜேபிக்கு லாபம். அங்கதான் பார்க்கணும். பிஜேபி ஏங்க பேசுறதுக்கு பிஜேபி ஒரு நிமிஷம் பேச விடுறாரா? ஏங்க தும்மனா பிஜேபி யாரு கண்ண தும்மனா பிஜேபி எனக்கு டைம் கொடுங்க. முக்கியங்க ஒவ்வொரு அரங்கத்துல ஏன்னா டாக்டர் ஜான் அவர்கள் ஒவ்வொரு அரங்கத்துல எப்ப பார்த்தாலும் பிஜேபி போய் அது என்ன ஒரு நிமிஷம் பிஜேபி பேச விடுறா. சார் அவர் பேசட்டும் சார். பேச விடுமா புரியுது? ஒரு சார் பிஜேபி அவருடைய கருத்து இருக்கீங்க. அவர கருத்து சொல்றாரு. ராஜனுடைய ஸ்டேட்மென்ட் இது உறுதி செய்யுது. அவர் கருத்து சார், அவர் கருத்து அவர் சொல்றாரு. இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க திமுக பத்தி விமர்சனம் பண்ணீங்க. ஐயா உங்க கருத்து நீங்க சொன்னீங்களே. நீங்க திமுக பத்தி விமர்சனம் பண்ணீங்க. அவர் கேட்டுட்டு தான் இருந்தாரு. அமைதியா தான் இருந்தாரு. உங்ககிட்ட எதுவும் பதில் சொல்லல. வாய் மூடி பேசாம நடந்தே போல இருந்தனா இல்லையா? நான் இருந்தேன் இல்லையா சார்? நான் சொல்லக்கூடிய கருத்து சாதா கருத்து இல்ல சார். பிஜேபிக்கு லாபம். ஏன்னா தமிழிசையுடைய கருத்துக்கள் அது உறுதி செய்யுது. தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க காங்கிரஸ் உங்க முதுகுல குத்திருச்சு. யாரு? டிஎம்கே முதுகுல குத்திருச்சு. தாவேகாக்கு போயிருச்சு. மக்கள் எல்லாம் மேண்டேட் போட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. உங்க முதுகுலையும் குத்திப்புடுங்க. யார் சொல்றா? தமிழிசை சொல்றாங்க. தமிழிசை சொல்லுவதற்கு என்ன எதிர்க்குது? என்ன தேவை இருக்குதுங்க? பிஜேபி காரங்க காங்கிரஸ் நேச்சுரலா எதிர்க்கறாங்க. அதுதாங்க. அப்ப என்னன்னா பிஜேபிக்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த புள்ளியில இருந்து வாதிக்கிறான். லோக்கல்ல நீ டிஎம்கே வந்துக்கோ, டிவிகே வந்துக்கோ, டிஎம்கே வந்துக்கோ, டிவிகே வந்துக்கோ, இல்ல டிஎம்கே எது வேணாலும் வந்துக்கோ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா நேஷனல் லெவல்ல பொதுவா இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிங்கிறது ஒரு பலத்த சக்தியா இருக்கு. அதுக்கு எதிர் துருவம் காங்கிரஸ். எதிர் துருவம் காங்கிரஸ் தான். ஓகே. அப்போ பிஜேபிக்கு எதிர் துருவம்ங்கிற ஒரு கட்சி ஒண்ணு அமையல. ஏன்னா ஒருவேளை இந்த மற்ற சிறு சிறு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டு, இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி போட்டாலும் அது எதிர்க்கக்கூடிய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால எதிரா இல்ல. அப்ப பிஜேபிக்கினுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? உண்மையான திட்டம் என்ன? காங்கிரஸை உண்ணம் மட்டம் தட்டுவது, உண்ணம் அடித்து துரத்துவது. அதாவது இருங்க பேசுறது பாருங்க, பேசுற எடுத்து துடைத்து எரிப்பது. அப்ப துடைத்து எரிச்சு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் திமுக அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கான்கால் பேசுறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்க இது போய் ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்ல சார். மாணிக்கம் தாக்கூர் பேசுற பேச்சு அது அவ்வளவு வலு இல்லாத பேச்சு. நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒன்னு சொல்றேன், அது வலு இல்ல, அவ்வளவு வலு இல்ல. ஏதோ இந்த பாயிண்ட் எல்லாருமே என்டாஸ் பண்ணிருக்காங்க டாக்டர் பூபதிஜான். இவர் இப்ப இவர் மட்டும் சொல்லல, அவர் மட்டும் சொல்ல. ஃபர்ஸ்ட் சிபிஎம் உடைய தேசிய செயலாளர் பேபி சொல்றார். அதுக்கப்புறம் திருமாவளவன் சொல்றார். நிறைய கட்சி இப்ப சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்த ஐஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீன் அதை இன்வெஸ்ட் பண்ணல. நீங்க அதை எப்படி பார்க்க நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப நான் இந்த பாயிண்ட் ஒண்ணு முடிக்காம இருக்கிறேன். என்னன்னா, அப்ப பிஜேபியினுடைய திட்டமே என்னன்னா, காங்கிரஸ் எந்த சூழ்நிலையிலும் எந்த தருணத்திலும் இந்தியாவிலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும். அப்படி துடைத்தெறியப்பட்டால் நம் பெரிய நாட்டாமை ஆகலாம், நம்மளுக்கு எதிரியே இல்லை என்கிற சூழ்நிலை உருவாக்கும். இப்பதான் கற்பான் பூச்சி பார்ட்டி வருது. காங்கிரஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருங்க அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் சொல்லுங்க. ஒரு பேச்சா பேசாரு. என்ன பேசுறாரு? ஒரு கர்ப்பாம்பூச்சி கட்சியை பற்றி பேசுறாரு. அது கர்ப்பாம்பூச்சி உள்நோக்கம் என்ன? இந்த நாட்டினுடைய இளைஞர்களை குழப்பத்தை ஏற்படுத்தி நேபாளத்தை இணையத்துல ரொம்ப வைரலா பாக்குறீங்களா இல்லையா? ஏன்னா காக்ரோச் எந்த அலுவலியில் இருந்தும் சாகாத ஒரு பூச்சி இனம். அது
எந்த ஒரு அழிவு, எந்த ஒரு பூகம்பம், அதான் சொல்றேன். அதுக்குள்ள நான் போல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு பிஜேபியினுடைய அஜெண்டாவே காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் துடை தெரியுது. அதுக்காக தான் தமிழிசை போன்றவர்கள் சொல்றாங்க. நான் இல்ல அந்த பாயிண்ட்ல என்ன எங்க ஒரு கேள்வி வருது அப்படின்னா, நீங்க மாநில கட்சிகள் யார் வேணா ஆண்டாலும் பரவாயில்லைன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்படின்னா பிஜேபியோ இப்போ மாநில கட்சிகள் ஆளக்கூடிய இடத்துல பிஜேபி உள்ள வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் போகும் இல்லைங்க? அதுதாங்க நான் சொல்ல வரேன்னா, இது என்னன்னா இப்படியும் கமெண்ட் போட்டுக்குவாங்க, இப்படியும் கமெண்ட் போட்டுக்குவாங்க. கமெண்ட் போட்டுக்கிட்டு அடுத்த வேலைகளையும் அவங்க செய்வாங்க, அடுத்த வேலைகளையும் செய்வாங்க. முதுகுலையும் குத்துவாங்க, நெஞ்சிலையும் குத்துவாங்க. அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து சொல்ல மாணிக்கம் தாக்கூர் சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அதாவது 4ஆம் தேதி இந்த மாதிரி டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டு இவங்களுடைய தாவேக்கவனுடைய கூட்டணியை குறைச்சிட்டு இவங்க மேல வரான்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நாங்க ஓடி போய் நாங்க சொல்லிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் கொடுக்கக்கூடிய வலு விழந்த ஒரு செய்திங்க. அது நான் என்ன சொல்ல பாருங்க. அதுக்கு கூடுதலா இன்னொன்னு என்ன சொன்னார்னா, அதை சொல்லுகின்ற போது இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி விடுவோம்னு சொல்லும்போது திரு உதயநிதி அவர்கள் துள்ளி குதித்து அதை அக்செப்ட் பண்ணார். அவர் தான் இந்த பாயிண்ட் லீட் பண்றாருங்கிறதை சொல்றார். சார் நான் ஒன்னு மாணிக்கம் தாக்கூர் வெரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இல்ல மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தாவேக்கால அவர்கள் போய் சேர்ந்தது, அதாவது முதல்ல ஒரு இது இருக்கு. அதாவது வந்து இப்ப இடதுசாரிகள் கூட விசிகே போன்ற இடதுசாரிகளோட திமுக போய் தகவலை சொல்லிட்டு ஐயோ எல்லாம் தகவலை சொல்லிட்டு ஒரு நட்பின் அடிப்படையில் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறோம், ஒரு 10 வருட பயணம் இருந்திருக்கிறோம், இந்த பயணத்தில் இருக்கிற ஒரு நட்பினையில நாங்கள் சேர்றோம், கொடுக்கிறோம், அப்புறம் சூழ்நிலையின் காரணமாக இப்ப அமைச்சர்களை பங்கேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பருட கால நட்பு. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சுழற்சி தான். மேல இருக்கக்கூடிய சக்கரத்தில் இருக்கிறவங்க கீழே வந்துருவான், கீழே இருக்கிறவங்க மேல போவான். ஒரே இடத்துல சக்கரம் நிக்கிறதுல சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ அதனுடைய அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து அது மாதிரி செய்யல. அது மாதிரி செய்யாதனாலதான் அது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுச்சு. அதற்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்குன்னா, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு முன்பாகவே மிகப்பெரிய தகராறு வந்துச்சு. மாணிக்கம் தாக்கூர் பேசின பேச்சு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசின பேச்சுக்கள், அப்புறம் இவரு திருச்சி வேலுச்சாமி அவங்க எல்லாம் பேசின பேச்சுக்கள், திருச்சி வேலுச்சாமி எல்லாம் காங்கிரஸில் இருந்துகிட்டு அந்த கூட்டணியில் இருக்கும்போது திமுகவை ஒழித்து கட்டாமல் விடமாட்டேன் பயங்கரமா சாடினாரு. யாரு? நம்ம திருச்சி வேலுச்சாமி எல்லாம் சொன்னாரு. ஆக இப்படி எல்லாம் இருந்தப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சூழ்நிலைகள் எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம், எப்படியா ஜெயிச்சாலும் தோத்தாலும் தாவேக்காட போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சிருந்தாங்க. யாருங்க? யாரு? காங்கிரஸ். திமுக கூட்டணி இருந்தாலும் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஆமா இருந்தாங்க. இப்ப அப்படித்தான் இருந்தாங்க. அந்த ட்ரெண்ட் தான். சரி, கடைசி சமயத்துல பல்வேறு தேசிய தலைவருடைய தாக்கம், காகனுடைய தாக்கம் ஒருபுறம், இரண்டாவது ராஜீவ் தாக்கம் ஒருபுறம், இங்க தலைமை வந்து 2 துண்டாடுது. சரி, இவ்வளவு தூரம் நெருங்கி வந்துட்டோம், தேர்தல் நேரம் இன்னும் டைம் இல்ல, அதனால இந்த கட்சிகளை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுகள் குறைவாகி கொஞ்சம் 3 சீட்டு அதிகமா கொடுத்தாங்க. கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்காத 3 வந்துச்சு. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திமுகவும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய அடிமட்ட தோழர்களும் நடுவர் இருக்கவங்கலாம் அது ஜெல்லாகவே இல்ல. அது ஒரு கஷ்டமான வழியோட தான் அவங்க வேலைக்கு போயிட்டு பயணிச்சாங்க. டக்குன்னு வந்து தாவேகா முதல்ல வந்த பிறகு காங்கிரஸ் என்ன பண்ணிருச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது, டிஎம்கேனுடைய நம்ம அக்செப்டோ இல்ல அவங்க போய் சொல்றதோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோ வேண்டாம். டக்குன்னு ஓடி போய் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஆதரவு கொடுத்துடலாம். வேண்டாம். இன்னொரு சிக்கல் இருந்துச்சு. என்ன சிக்கல்னா, ஒரு வேளை அப்படி போலன்னு வச்சுக்கங்க, பிஜேபி இருக்கும் பாருங்க, அதனுடைய கூட்டணி கலைச்சிட்டு நேரா போய் அவங்கள சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. யார்கிட்ட? யாரு? தாவா கிட்ட. இல்ல அவங்க தான் கொள்கை எதிரின்னு சொல்லி போட்டாங்க. அதாவது வந்துங்க இங்க பாருங்க, பிஜேபி வந்து ஒரு மாவு மாதிரி எப்படி பேசஞ்சாலும் பேசியும். அப்புறமேல என்ன இருந்தீங்க நீங்க, அவர்கள் வந்து இப்படி ஒத்துக்கொள்வார்கள், வரமாட்டாங்க, கொள்கை எதிரின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்க போக மாட்டோங்கிறத சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 விஷயம் அதுல, அப்படி அவர்கள் நினைத்திருந்தால் பாமக கூடயோ அல்லது அமமுக கூடயோ அல்லது இன்னும் சொல்ல போனாலும் அதிமுக கூட போய் அவங்க இது கேட்டிருந்திருக்கலாமே. மாறாக அவர்கள் கேட்டது, தாவேக தரப்புல கேட்டது யார்? முதல்ல யார்கிட்ட கேட்டாங்க? இடதுசாரி இயக்கங்கள்ட்ட கேட்டாங்க, விசிகா கிட்ட கேட்டாங்க, ஐயுஎம்எல்ட்ட கேட்டாங்க. இப்படிதான் நடந்துச்சு. அதுதாங்க. அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. தாவேகனுடைய தலைமை மட்டம் இருக்குல்லங்க, தலைமட்டம் இருக்குல்ல, அதுல பின்னாடியில் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், மற்ற இருக்கக்கூடிய சில தலைவர்களா இருக்கட்டும், அவர்கள் வந்து இடதுசாரி சிந்தனையுடையவர்கள். அங்க கவனிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, அதுங்காட்டி அவங்க இதுல வராங்க. அதுங்காட்டி இது இப்ப இந்த கூட்டணி. அதனால ஏடிஎம்கே இவங்க வந்து கொள்கை எதிரி, இவங்க வந்து அரசியல் எதிரின்னு சொல்றாங்க. யாரு? தாவேகா. கொள்கை எதிரி அவங்க பிஜேபி, அரசியல் எதிரி திமுக சொல்றாங்க. தீய சக்தின்னு கூட சொன்னாங்க. பட் தீய சக்தின்னு சொன்னாலும் தீய சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இடதுசாரிகளை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. அதான் கேட்டேன். அது என்னன்னா,
தலைமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இடதுசாரி சிந்தனையுள்ளா இருக்காங்க சார். ஒரு ஆட்சியை பிடிக்கணும், ஒரு பவர் பிடிக்கணும் அப்படின்னா மக்களை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அவங்க யுக்தியை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப தாவேகாவினுடைய ஒரு சித்தாந்தம் என்ன? 5 போட்டோ வச்சிருக்காங்க. அம்பேத்கர், பெரியார், காமராஜ், அஞ்சலி அம்மாள், 2வது இவங்க வேலு நாச்சியார். இந்த 5 பேர் மாதிரி சமூக நீதிக்காக போராடியவர். அதானே. ஆனா சமூக நீதிக்காக போராடியவர்கள் சித்தாந்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க? இப்ப காங்கிரஸ்னுடைய பிரச்சனை எங்க வருதுன்னு இதுல காங்கிரஸ் என்ன பாருன்னா, இது ஒரு டெக்னிக்கல் கேம் தான் ஆடுறாங்க. டெக்னிக்கல் கேம். எப்படி டெக்னிக்கல் கேம்னா, திமுக இருந்துட்டு, ஆமா திமுக, ஏன்னா தாவேகா அடுத்த ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. ஏன் டிசைட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டங்கள், சோசியல் மீடியா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அதனுடைய அட்ராக்ஷன், அஃபினிட்டி, அப்புறம் கலர் நிலவரம், இதையெல்லாம் பார்த்துட்டு தாவேகா அடுத்த கட்டத்தில் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிக்கும், ஸ்விங்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. நான் கூட என்ன பாருங்க, நான் கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் பொழுது யார் எப்படி ஓட்டுனா, சாதாரண டிஎம்கேல இருக்கக்கூடிய பாரம்பரிய டிஎம்கேவில் பாதி பேரை நான் தாவேகா போடலான்னு இருக்கிறவங்க கூட சொல்றாங்க. இது உண்மை, கள நிலவரம். அப்ப என்னன்னா, அதை டிசைட் பண்ணிட்டாங்க யாரு? காங்கிரஸ். அப்ப அந்த காங்கிரஸ் அதை டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் ஆன பிறகு ரிசல்ட் அதே மாதிரி வந்த உடனே எதுக்கும் அவங்க தயங்கல, நேரா ஓடி போய் சரண்டர் ஆயிட்டாங்க. திமுக யாரும் சொல்லல, நேரா போய் சரண்டர் ஆயிட்டாங்க. சரண்டர் அங்கதான் கேள்வி வருது சார். திமுக கிட்ட ஒரு வார்த்தை, நீங்க 10 ஆண்டு காலமாக கூட இருக்கீங்க, சொல்லுவோம் 20 ஆண்டாக கூட இருக்கீங்க, 2014 அப்புறம் வந்து உங்க இது இல்லை. ஸோ 20 ஆண்டு காலமா நீங்க கூடவே இருந்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க? அதுதாங்க தப்பு. உண்மையாலுமே அது தவறுதான். அதுதான் சொல்லுவேன். அது காங்கிரஸ் செய்திருக்கக்கூடிய தவறு. நீங்க போங்க, யாரு? காங்கிரஸ் திமுக விட்டு போகுது, அவருடைய தனி உரிமை. எப்படி விசிகா இருக்கக்கூடிய திருமாவளவன் என்ன சொன்னாரு? நாங்கள் முடிவெடுப்போம், கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் கூட்டணி இருக்கோம், ஆனால் எந்த கட்சியில் சேருவது, எதில் சேர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய தனி உரிமை. அது உரிமை தானே, அது உரிமை தானே. அப்போ நீங்க கூட்டணியில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். சூழ்நிலை வந்துருச்சு, தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு, இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது, நாங்கள் வெளியே வந்து ஆதரவு தர்றோம். அது எங்களுக்கு உரிமையா இல்லையா? இதுனா ஆண்டான் அடிமை சமூகம் இல்ல, இது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ். இது சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு இது. அப்போ அந்த சமயத்துல நம்ம உரிமை எடுக்கணுங்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்? காங்கிரஸ் செய்தது அந்த இடத்தில் மிகப்பெரிய தவறுன்னு தான் சொல்றோம். அதுதான் டி.கே. இளங்கோவன் கேக்குறாரு. 5 எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க அங்க போய் நிக்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அது சரியான்னு கேக்குறாரு. அது தவறு. அது காங்கிரஸ் செய்தது தவறு. அதனால காங்கிரஸ் நேருக்கு சார், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு சார், we should part as a friend அப்படிமா. அதாவது நாங்கள் எதிரிகளாக இருந்தோம், நண்பனாவே பிரிவோம் அப்படிமா. அதுதான் ஒரு பழமொழி உண்டு. அதனால என்ன பண்ணிருக்கணும், காங்கிரஸ் வந்து அந்த தவறை செய்திருக்கிறது. அப்ப என்ன பண்ணும், காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் திமுக ஐயா இந்த மாதிரி இருந்தோம், இவ்வளவு காலம் பயணித்து வந்தோம், நாங்கள் இந்த ஒரு முடிவை எடுத்து விட்டோம், இது எங்களுக்கு தனிப்பட்ட முடிவு, இது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்க சொல்றீங்க நாங்களோ கிட்டத்தட்ட 4% 5% தான் ஓட்டு வங்கி. அப்ப 5% ஓட்டு வங்கி உங்களுக்கு ஒரு வேளை உதவி இல்லாமல் போனால் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகள் 5% அந்த நியாயமெல்லாம் பேசிருக்கலாம் அவங்க, ஆனா எதுவுமே சொல்லாம வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லாம வெளியே வந்துட்டாங்க. அது தவறுதான். அது கண்டிப்பாக காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறு. அது நட்பின் அடிப்படையிலும் சரி, தார்மீக அடிப்படையிலும் சரி, ஒரு மொராலிட்டி. காங்கிரஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் உதயநிதி வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகும்போது நாங்க தூக்கி சுமக்கலையா, அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றது வந்து வார்த்தை பிரயோகங்கள்லாம் பயன்படுத்துறது சரியா இருக்கும். அப்ப நீங்க எங்களுக்கு உங்களுடைய ஓட்டு இருக்குன்னா எங்க ஓட்டு உங்களுக்கு தானே இருந்திருக்குது, சிறுபான்மையினர் ஓட்டு இருக்க பெரிய காரணமே நாங்க தான் அப்படின்னு காங்கிரஸ் கிளைம். அதாவதுங்க அந்த இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை வர 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 அது வந்ததுங்க. காங்கிரஸ் வந்து தியாவேக்காவோட போவதற்கு முன்பு இந்த நட்பின் அடிப்படையில் இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டு விலகி இருந்தாங்கன்னா வரக்கூடிய பேச்சை வித்தியாசமா இருக்கும். அதுல வரக்கூடிய அப்பவும் தாக்க வரும். அப்பவும் இன்னொரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடும். அப்பவும் தாக்க வரும், அப்பவும், ஆனால் அது வித்தியாசமாக இருக்கும். இப்ப கோபத்தோடு வரும். இப்ப இன்னைக்கே திருமாவர்கள் வந்து விமர்சனம் வந்துருச்சு சார். அதான் சொல்றேன் சார். இன்னொரு சிறுபான்மை வாக்கும் பட்டியலின வாக்குகளும் எப்போதும் பிஜேபிக்கு போகாது சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பாஜக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பற்றி எத்தனை நீங்க சொன்னீங்க 2024 வந்திருக்கேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மற்றும் கூட்டணியோடு சேர்த்து 18% வாக்குகள் வந்திருக்கிறது. இதுல சிறுபான்மை சமூக வாக்குகளே கிடையாதா? இதுல வந்து தலித் சமுதாய வாக்குகளே கிடையாதா? நான் சொல்றது வந்து
சிறுபான்மை வாக்குகளும் பட்டியலின வாக்குகளும் இப்ப தாவேக்காக்கு நிறைய போயிருக்குது உண்மைதான். ஆனால் இதற்கு முன்பு சிறுபான்மை மக்கள் பட்டியலின வாக்கு திராவிட கட்சிகளுக்கு தான் விழுந்திருக்குது. அதான் அந்த 18% வாக்கு எங்கேங்க சார் போச்சு? அதுல யாருமே இல்லையான்னு கேட்கிறேன். எதுலங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் நின்ன போது பிஜேபி தனியாக 11%, கூட்டணி கட்சிகளாக 18% வாக்குகள் வாங்கி இருக்கு. இந்த 18% வாக்குலையும் அல்லது 11% வாக்கு பிஜேபி தனியாக கூட வச்சுக்கோங்க. இந்த 11% வாக்குல சிறுபான்மையினர் வாக்கோ பட்டியலின சமூகத்தினுடைய வாக்கோ எதுவுமே இல்லைன்னு நீங்க நிராகரிக்கிறீங்க. சில வாக்குகள் போயிருக்குங்க. அதாவது மூட்டையில வந்து மாங்காயை எடுத்து போடும் பொழுது நிறைத்து அனுப்பும் பொழுது சில மாங்காய்கள் மூட்டையில் இருந்து கீழே விழும். குறைவான வாக்குகள் தாங்க அப்படியும் போயிருக்கும். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க. அதாவது பெரும்பான்மையான வாக்குகள் எப்பொழுதும் மதவாத சாதியவாத சக்திக்கு போகாது. சாதியவாத மதவாத கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே கையை கழுவுவார்கள். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, வடக்கிலிருந்து வந்தாலும் சரி, ஜம்முவில் இருந்து வந்தாலும் சரி, ராஜஸ்தானிலிருந்தும் எங்கிருந்து வந்தாலும் அது கை கழுவப்படும். எங்களுக்கு விதை ஊன்றப்படாது. ஒன்று. இரண்டாவது, திமுகவுக்கும் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் வார்த்தை போர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொருவரையும் பேச பேச அது வந்து மீண்டும் அது ஒரு தீனி போடதான் இருக்கும். யாருக்கு தீனி என்றால் யார் இங்கே குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய தீனியாக அமையும். அதனால் நல்ல ஒரு ஆட்சியை அமைக்க திமுகவும் மக்களிடத்தில் சென்று எந்த இடத்தில் தோற்றோம் என்பதை தெரிந்து கொண்டு செய்தால் மீண்டும் 2029 ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். நன்றி.